தீர்க்க முடியாத எவ்வளவு சிக்கலான வழக்காக இருந்தாலும் காஞ்சிபுரத்தில் உள்ள வழக்கருதீஸ்வரர் கோவிலுக்கு வந்தால் தீர்ந்துவிடும் என்று நம்பப்படுகிறது. இந்த கோவில் குறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். பொதுவாக அர்ச்சகர்களின் கையில் பூ மற்றும் பூஜை சாமான்கள் இருப்பது வழக்கம். ஆனால் அர்ச்சகர் கையில் கேஸ் கட்டுகளுடன் காணப்படும் இந்த கோயில் காஞ்சிபுரத்தில் உள்ள வழக்கருதீஸ்வரர் கோயில். சங்க காலத்தை சேர்ந்த இந்த கோயில் தற்போது பிரபலமடைந்து வருகிறது. இங்கு 14 வாரங்கள் தொடர்ந்து நெய் தீபம் ஏற்றினாலோ, அன்னதானம் செய்தாலோ, ருத்ரயாகம் செய்தாலோ எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் தீர்ந்துவிடும் என்று நம்பப்படுகிறது. சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து தமிழக முதல்வர் ஜெயலலிதா விடுதலையாவதற்காகவும் 2G வழக்கிலிருந்து கனிமொழி வெளிவருவதற்காகவும் இங்கு பூஜைகள் நடத்தப்பட்டன. தமிழ்நாட்டை தாண்டியும் இந்த கோயில் பிரபலமடைந்து வருவதால் ஆதர்ஷ் ஊழலில் குற்றம் சாட்டப்பட்ட மகாராஷ்டிர முன்னாள் முதல்வர் அசோக் சவான் வந்து வழிபட்டு சென்றுள்ளார். தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா சசிகலா மேடம் வந்திருக்கிறாங்க, அடுத்து ஓ பன்னீர்செல்வம் வந்திருக்காரு, செங்கோட்டையன் வந்திருக்காரு, அடுத்து TKM சின்னையா, இப்படி எல்லா அமைச்சரும் வந்திருக்கிறாங்க, கோகுலேந்திரா, இப்படி எல்லா அமைச்சரும் வந்திருக்கிறாங்க. அப்படி திமுக சைடில் பார்த்தீங்கன்னாக்கா செல்வி, அடுத்தது அவங்க ராஜாத்தி அம்மா, இப்படி எல்லாம் அவங்க வந்திருக்கிறாங்க. தேமுதிகவில் அவங்க வந்திருக்கிறாங்க. இவரில் பாமகவில் ராமதாஸ் வீட்டில் வந்திருக்கிறாங்க, அந்த அம்மா வந்திருக்கிறாங்க. இப்படி அமைச்சர் திமுக சைடில் பார்த்தீங்கன்னாக்கா திண்டிவனம் அமைச்சர் வீட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க. இப்படி எல்லா விஐபி இங்கே வந்திருக்காங்க. ஆனால் எல்லாருக்குமே ப்ளஸ் பாயிண்ட் தான். எல்லாருமே இன்றைக்கி நல்லா இருக்குது, பரவாயில்ல, முடிஞ்சு போச்சு. அரசியல் தலைவர்கள் மட்டுமல்லாமல் திரையுலக பிரபலங்களும் இந்த கோவிலுக்கு வந்து செல்கின்றனர். சமீபத்தில் பீப் பாடல் விவகாரத்தில் சிக்கிய சிம்புவின் பிரச்சினை தீர அவரது தந்தை டி ராஜேந்தர் ருத்ரயாகம் செய்துள்ளார். நடிகர் டி ராஜேந்தர் வந்திருக்காரு. அவர் பையனுடைய படம் வால் படம் சரியாக ரிலீஸ் ஆகலன்னு சொல்லிட்டு கேஸில் இருக்குன்னு வந்தார். ருத்ரயாகம் பண்ணி எல்லாம் பண்ணி முடித்தோடனே கரெக்டாக 7வது நாள் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் இப்போது ஒரு பாடலுக்காக சிம்புனுடைய பேரில் வழக்கு போட்டு அவனை கைது செய்யணும்னு நினைக்கிற போது அதுக்காக ஒரு ருத்ரயாகம் பண்ணார். அன்றைக்கி சாயங்காலமே அது ஒன்றும் இல்லை, எல்லாமே வாபஸ் ஆகிற அளவுக்கு இப்போ நல்லா இருக்கிறாங்க. அந்த மாதிரி டி ராஜேந்தர் தான் அந்த ருத்ரயாகத்துக்கு ஃபேமஸ் ஆனவர். முக்கிய பிரமுகர்கள் மட்டுமல்லாமல் அலுவலக சிக்கல்கள், சொத்து தகராறுகள் என சாதாரண மக்களும் இங்கு வந்து வழிபடுகின்றனர். கவர்மெண்ட் ஸ்டாஃப் அது விஷயமா இந்த கேஸ் கொஞ்சம் நடந்திருக்கு கோர்ட்டில், அது நிலுவையில் இருக்குது. இந்த கோயிலுக்கு 16 வாரம் நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணால் நல்லபடியாக கேஸ் முடியும்னு சொல்லியிருக்கு. அது நான் கேள்விப்பட்டு அது டிஆர் இது மாதிரி ருத்ரயாகலாம் பண்ணி அவருடைய சன்னுக்கு கேஸு வழக்கு அதெல்லாம் முடிஞ்சது பேப்பரில் பார்த்து நான் தெரிஞ்சுக்கினேன். அது தெரிஞ்ச பிறகு நான் கோயில் 6வது வாரமாக வந்துட்டுருக்கிறேன். கொஞ்சம் நல்லா டெவலப் இருக்குது. முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையிலான பிரச்சனையை சிவன் தீர்த்து வைத்ததாலேயே இந்த கோயில் வழக்கருதீஸ்வரர் என்று அழைக்கப்படுவதாக ஸ்தல புராணம் கூறுகிறது. எனினும் அன்றைய காலகட்டத்தில் நிலவிய மத கலவரங்கள், ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்குமான முரண்பாடுகள் ஆகியவற்றை தீர்த்து வைக்கும் இடமாக கோயில்கள் இருந்ததுதான் இதற்கான வரலாற்று காரணம் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஆன்மீகவாதிகள் தேவர்களுக்குள்ளே இருந்த சச்சரவுகளை தீர்த்து வைக்கிற ஒரு கோயிலாக இதை சொல்லிக்கொண்டாலும் இந்த கோயில்கள் அப்போது இருந்த மத கலவரங்களை வேறு இருக்கிறதுக்கு உதவி செய்த ஒரு அமைப்புகளாக தான் செயல்பட்டுருக்குன்றது தான் காஞ்சிபுரத்தில் இருக்க பல கோயில்களில் நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு கச்சேஸ்வரர் கோயிலில் பௌத்த மதம், மட ஆலயங்கள், பள்ளிகள் அழிந்து போனதற்கான ஆதாரங்கள் இருக்குது. அதே மாதிரி வைகுண்ட பெருமாள் கோயிலில் சமணர்களை கழுவேற்றுனதுக்கான ஆதாரங்களும் உண்டு. இப்போது அரசியல் ரீதியாக எல்லாம் மாறி போயிட்டு இந்த காலகட்டத்தில் இந்த கோயில் மிகவும் பிரபலமாகிட்டு வர்றது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். தவறு செய்தால் கடவுள் தண்டிப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் பல ஊழல் வழக்குகளில் சிக்கி தவிப்பவர்களுக்கு தஞ்சமடையும் இடமாக இந்த கோயில் மாறியுள்ளது என்பது வினோதமான உண்மை. தவறு செய்தால் கடவுளிடம் சென்று மன்றாடுவதும், தன்னை சிக்கலில் இருந்து காப்பாற்று என்று கேட்பதும் மனித இயல்புதான். ஆனால் இதற்காக பிரத்யேகமாக ஒரு கோயில், இங்கு வரும் முக்கிய பிரமுகர்கள், அரசியல் தலைவர்கள், ஆட்சி மாற்றங்களுக்கு கூட காரணமாக இருக்கக்கூடிய வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்கள் இங்கு வருவதால் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த கோயில் மேலும் பிரபலமடைந்து வருகிறது. வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்கள் குற்றம் செய்தவராக இருந்தாலும் நிரபராதியாக இருந்தாலும் இந்த வழக்கு தங்களுக்கு சாதகமாகவே முடிய வேண்டும் என்று தரிசிப்பது நீதி வெல்லுமா அல்லது மகிமை வெல்லுமா என்ற ஒரு முக்கிய முரண்பாட்டை நம் முன் வைக்கிறது. நியூஸ் 7 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் சாரதா.